almost like 1 kilometer walking, no? Yeah. This is where leopard and tigers come here for drinking water. நம்ம இப்போது இந்த அழகான ப்ராப்பர்ட்டிலேருந்து செக் அவுட் பண்ணிட்டு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வயநாடில் இருக்க திருநெல்லின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். நம்ம இங்கேருந்து கிளம்பி இப்போது நாகர்கோயிலில் இருக்க கல்லட்டி அப்படின்னு ஒரு செக் போஸ்ட்டுக்கு தான் போகிறோம். நம்ம போகிற ரூட்டு பார்த்திங்கன்னா, இங்கேருந்து கிளம்பி ஸ்ட்ரைட்டாக நஞ்சங்கூடு, அங்கேருந்து ஹேண்ட் போஸ்ட்டு, ஹெச்டி கோட்டா, கல்லட்டி செக் போஸ்ட் இப்படி தான் ரீச் ஆக போகிறோம். அப்போ அங்கேருந்து நாகர்கோயில் வழியாக வயநாட்டில் இருக்க திருநெல்லின்ற ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். நடு காட்டுக்குள்ளே டைகரோட டெரிட்டரியில் ஒரு செம்ம த்ரில்லிங்கான ஒரு இடத்துல தான் நம்ம போய் இப்போ ஸ்டே பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே சிறுத்தை, யானை எல்லாமே வரும். இங்கே நைட்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பயங்கரமாகவும், அது மட்டும் இல்லாமல் செம பயமாகவும் இருந்தது. நைட்டில் ரூம் டோரை திறந்து வெளியே வந்து பால்கனியில் நிற்கவே அவ்வளோ ஒரு பயமாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அதனால் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நான் இப்போது பிஆர்டி டைகர் ரிசர்வில் இருக்க ஜங்கிள் லாட்ஜஸ் கர்நாடகா கவர்மெண்ட்டால் ரன் பண்ணுற ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இந்த கேகுடி வைல்டர்னஸ் கேம்ப். இங்கேருந்து தான் செக் அவுட் பண்ணுறேன் நான். இதுக்கு முன்னாடி இந்த 7 டைகர் ரிசர்வ் 7 days 1 ட்ரிப்போட 3 பார்ட் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் எப்படி இங்கே வந்தோம், ரூம் எப்படி புக் பண்ணுறது, எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்கேன். அந்த 3 வீடியோவோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த கேகுடி வைல்டர்னஸ் ரெசார்ட்டில் பார்த்திங்கன்னா, நம்ம செலக்ட் பண்ணுற ரூமு, 3 டைம் ஃபுட்டு, அப்புறம் ஈவினிங் மார்னிங் சஃபாரி. அது பார்த்திங்கன்னா சஃபாரி டைமிங் பார்த்திங்கன்னா 2.5 hours 3 hours வரைக்கும் இருக்கும். இது எல்லாமே இந்த பேக்கேஜ்லேயே வந்துடுது. நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இந்த கல்லட்டி செக் போஸ்ட் நாகர்கோயில் என்ட்ரன்ஸ் கிட்டே வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு வெஹிக்கிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்க ஒரு சின்ன ஸ்லிப்பு மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, நம்ம எந்த டைம் என்ட்ரு ஆகிறோன்னு. இங்கேருந்து நம்ம அடுத்த செக் போஸ்ட்டுக்கு வந்து 1 hourக்குள்ளே க்ராஸ் ஆகிடணும். இல்லைன்னு பார்த்திங்கன்னா ஃபைன் போடுவாங்க. நான் பார்த்திங்கன்னா எனக்கு போகிறதுக்கு ஒரு 5 minutes லேட் ஆச்சு. பட் ஆனால் எதுவும் கேட்கல, விட்டுட்டாங்க. ஸோ அதை மட்டும் மறக்காமல் பார்த்துக்கோங்க. நானும் சரி 1 hourல் க்ராஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக் போஸ்ட்டை க்ராஸ் பண்ணி வரேன். ரோடு பார்த்திங்கன்னா அவ்வளோ பயங்கர மோசமாக இருந்தது. எப்பட்றா இந்த ரோட்டில் நம்மளால் 1 hour க்ராஸ் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சிட்டே வந்துட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா ஒரு 1 kilometer 2 kilometer ரோடு இந்த மாதிரி தான் மோசமாக இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோடு நல்லா இருந்தது. இது பார்த்திங்கன்னா நம்மளோட 3வது டைகர் ரிசர்வ். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் வழியாக பிஆர்டி டைகர் ரிசர்வ் போய் ஸ்டே பண்ணியிருப்போங்க. அடுத்து அங்கேருந்து கிளம்பி இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நாகர்கோயில் டைகர் ரிசர்வில் இருக்கோம். நானும் சரி ஏதாவது சைட் ஆகுமான்ட்டு ஒரு ஆவலோடு தான் போயிட்டுருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அனிமல் சைட்டிங்லாம் பியூர்லி லக்கு தான். நான் போன டைம் பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி இருக்கும். சரியான வெயில். நம்மளுக்கு தான் அந்த லக்குலாம் எதுவுமே இல்லையே. ஸோ அதனால் அனிமல் சைட் ஆகுதா இல்லையான்னு பாருங்கள் நீங்களே வீடியோவில்.
இப்போ உங்களுக்கு இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு தெரியுது இல்லையா, அதுதான் கங்கோத்ரி. நாகர்கோயிலில் இருக்க ஒரு ஃபாரஸ்ட்டே அது. ஒரு காக்கா கூட இல்லைங்க இந்த காட்டுக்குள்ளே, அந்த மாதிரி இருக்குது. நம்ம அவ்வளோதான், அடுத்த செக் போஸ்ட்டுக்கு வந்துட்டோம். பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் லேட் ஆச்சு. அவர் எதுவும் கேட்கல, நம்ம விட்டார். வர வழியில் பார்த்திங்கன்னா ஒரு மான் கூட பார்க்கல. இது பார்த்திங்கன்னா 3வது டைகர் ரிசர்வு. யானையோ சிறுத்தையோ புலியோ 3 டைகர் ரிசர்வ்லையும் எதுலேயுமே பார்க்கல. அதுவும் நாகர்கோயிலில் பார்த்திங்கன்னா மானை கூட பார்க்க முடியல. அதுதான் ஒரே ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. நம்ம இப்போ வயநாடுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொல்பேட்டி வைல்ட் லைஃப் சேஞ்சுரி, அங்கே தான் இருக்கும். அந்த ஏரியா தான் இது. நம்ம எங்கே ரூம் புக் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஜங்கிள் ரீட்ரீட் வயநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி, அங்கே தான் நம்ம ரூம் புக் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நடு காட்டுக்குள்ளே இருக்குது. அதாவது நம்ம புக் பண்ணது அந்த ட்ரீ ஹவுஸு. நம்ம இப்போ அந்த போயிட்டுருக்க ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா தமிழில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம தான் போடுறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் நிறையா யூடியூப்பில் செக் பண்ணி பார்த்தேன். யாரும் போய் அந்த ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணி ட்ரீ ஹவுஸில் ஸ்டே பண்ணி யாரும் வீடியோ போட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஸோ தமிழில் போடுற ஃபஸ்ட்டு நம்ம சேனல் தான் நினைக்கிறேன். சப்போஸ் தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. அவங்க அந்த ஜங்கிள் ரீட்ரீட் வயநாடு அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கும், அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடிக்கடி புலி சிறுத்தை யானை அங்கே நம்ம தங்குற ட்ரீ ஹவுஸ் கிட்டே வந்துட்டு அங்கே ஒரு முன்னாடி ஒரு சின்ன குளம் மாதிரி ஒன்று இருக்கும், அவங்களே பண்ணி வச்சது. அந்த இடத்துல அப்பப்போ தண்ணி குடிக்க வரும் அந்த வாட்டர் ஹோலுக்கு. நம்மளும் ரூமுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா ட்ரீ ஹவுஸு, கிளாஸ் காட்டேஜு, ஜங்கிள் காட்டேஜு, வில்லா காட்டேஜுன்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தி தான் சொல்லப்போனால். நம்ம புக் பண்ண ட்ரீ ஹவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 7,000, 2 பேருக்கு பார்த்திங்கன்னா 14,000, பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிளாஸ் காட்டேஜ் வந்து 7,000, ஜங்கிள் காட்டேஜ் பார்த்திங்கன்னா 6,000, வில்லா காட்டேஜ் பார்த்திங்கன்னா 4,000. இது எல்லாமே ஒரு பர்சனுக்கான ப்ரைஸ் இது. நானும் வந்து ப்ரைஸ் ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்னு தான் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த ட்ரீ ஹவுஸில் போய் ஸ்டே பண்ணப்போ அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது அந்த 14,000 வந்து ஒர்த்துன்னு. அந்த அளவுக்கு பயங்கரமாக இருந்தது. வீடியோவில் வரும், நீங்களும் பாருங்கள். நம்ம அந்த ரிசப்ஷனுக்கு போகும்போதே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஏதோ நேச்சராக உருவான ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு ஏதோ சொன்னாங்க. போய் பார்த்தா செம்மையாக இருந்தது. நான் போடுற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்த நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் பண்ணுற அந்த ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும்.
இவர் பேர் வந்து மனு. இவர் தான் அதை ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறாரு. பார்த்திங்கன்னா அவர் தான் மேனேஜர் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு. அவ்வளோ நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க. இவர் முன்னாடி போகிறவர் பார்த்திங்கன்னா வினோத். அவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்காரர் தான், கோயம்புத்தூர். அவர் தான் பார்த்திங்கன்னா நம்மளை இங்கேருந்து இப்போ அந்த ட்ரீ ஹவுஸ்க்கு கூட்டிகிட்டு போக போகிறாரு. இங்கே பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற 3 ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா இதுக்குள்ளேயே இருக்குது. அந்த ஜங்கிள் காட்டேஜ், வில்லா காட்டேஜ், கிளாஸ் காட்டேஜ்லாம். பட் இந்த ட்ரீ ஹவுஸ் மட்டும் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி வேறு ஒரு பக்கம் போய் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த காட்டேஜுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் எங்கேயோ உள்ளார நடு ஃபாரஸ்ட்குள்ளே இருக்குது அந்த ட்ரீ ஹவுஸ் நம்ம ஸ்டே பண்ண போகிறது. எனக்கு இந்த காட்டேஜ் எப்படி தெரிய வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் பார்த்து தான் தெரிய வந்தது. நான் அந்த யூடியூப்பில் வீடியோலாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த வழியாக ஜீப்லேயே கூப்பிட்டு போயிட்டு ரூம் முன்னாடியே நம்மளை ட்ராப் பண்ணுவாங்க. நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே ரோட்லேயே இறக்கி விட்டாங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் நடக்கணும். நமக்கு பார்த்திங்கன்னா அந்த நடந்தெல்லாம் பழக்கம் இல்லை. ரூமுக்கு போகிறதுக்குள்ளே நாக்கு தள்ளிடுச்சுங்க. என்னாலலாம் சுத்தமாக நடக்கவே முடியல. மூச்சு வாங்குது, அவ்வளோ மூச்சு வாங்குது. அந்த நம்ம கூட வந்த அந்த ஒரு பையன் பார்த்திங்கன்னா அவர் ஒரு 10 கிலோ இருக்கும் அந்த சூட்கேஸு. ஒரு 7 நாளைக்கான ட்ரெஸ்ஸு 2 பேருக்கு. அதை அசால்ட்டாக தூக்கிட்டு அவர் பாட்டு ஏறி போயிட்டே இருக்கார். போகும்போது நானும் அவரும் பேசிகிட்டே போனோம். அதை வந்து நான் அப்படியே ஒரிஜினல் வாய்ஸ் அப்படியே போடுறேன், கேளுங்க. Yesterday, huh? 6 elephants. Near the Tree house. tree house. Okay. Which one taking your room? No, Ah, that one, that room very near to there is one water pond is there. okay. Tarpaulin water pond. Ah, It's a man-made only. ah. The elephants came there and whole water they got finished. Oh. You will fill water daily there? Yeah, daily. Okay. Because elephants need like fresh water. Ah, ah, ah. They doesn't like the Dirt water. or Okay. the old water. Ah, They are always need to drink fresh, ah, ah. and they also know. This is almost like 1 kilometer walking, no? Yeah, maybe 1 million. The 500 meters. Okay. You booked it for safaris yesterday night. Not yesterday night. Today night. Today night your safari is there. Yes, yes. Okay. So we are come back by 6:30 Okay. from there. Ah, ah, ah. They will come and pick here, no? Yeah, they will come to the road. Okay. Again, we have to walk there. Yeah, Okay. Night they will drop. night they will drop. Okay. Basically the we were talking about the Snow White. Yes, goat, yes, yes. Ah, ah, no? The one dot she's even pregnant ah. and she's in like over there the settling. Okay. They want to deliver Ah, ah, ah. babies, no? Ah, ah, ah. That's what daytime basically we can't disturbance them. Okay, okay. That's what I can't like. So the dot is somewhere here only. Yeah, they are There. Okay. sitting like a, in the there's a some little bit of water is there Okay, okay. and there's a perfect place is there. Ah, 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 ah. So the tiger always need before deliver Ah, ah, they always kind of place need Ah. like kind of place. ah, ah. That's what she will be settling there. Okay. That's what we're gonna not coming to the daily jeep and all. Ah, oh, okay. They got full disturbance. That's Okay. Elephants. Ah, yeah, yeah. Elephant tank. It's a very old one. Ah, ah. நானும் அவரும் என்ன பேசிட்டு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஜீப் வந்து இங்கே மேலே வரைக்குமே வருமே, இப்போ ஏன் வரதில்லை அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான். அப்போ அவர் சொன்னார்,
இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னோ ஒயிட்டுன்னு ஒரு டைகர் ஒன்று ஃபஸ்ட்டு அதோட டெரிட்டரி போல் இந்த இடம் அதுதான் இங்கே இருந்து தான். அதோட குட்டி ஒன்று வந்து டாட்டுன்னு சொல்லிட்டு அது பெருசாகி இப்போ அதோட அம்மாவை வந்து இந்த டெரிட்டரியிலேருந்து வெளியே அனுப்பிச்சிருச்சு. ஸோ அந்த டாட்டுன்ற டைகர் பார்த்திங்கன்னா இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான். அது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் எங்கேயோ இருக்குது. அந்த டாட்டு டைகர் பார்த்திங்கன்னா அந்த புலி வந்து இங்கே எங்கேயோ குட்டி போடுறதுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்துருக்கு போல். ஸோ இந்த அடிக்கடி இந்த ஜீப்லாம் வந்துட்டு போனால் அந்த சவுண்ட்னால் அது வந்து அந்த குட்டி போடுற இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு எங்கேயாவது போயிடும் அப்படின்றதுனால அவங்க இப்போ இந்த ஜீப்பை வந்து மேலே கொண்டு வராமல் நம்மளை நடந்தே கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ அந்த டாட்டுன்ற புலி இங்கேயே குட்டி போட்டுச்சுன்னு பார்த்திங்கன்னா இந்த ரெசார்ட் கிட்ட அடிக்கடி அதோட குட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே தண்ணி குடிக்க வரும். ஸோ அடிக்கடி நிறையா சைட் ஆகும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து அந்த ஜீப்பை வந்து இந்த மாதிரி டே டைமில் வந்துட்டு இந்த இடத்துல யூஸ் பண்ணுறதில்ல. அதே மாதிரி வழியில் பார்த்திங்கன்னா யானை சாணியெல்லாம் இருந்தது. அப்புறம் அவர் வேறு என்ன சொன்னார்னு பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 6 யானை நம்ம தங்கியிருக்க ரூமுக்கு ஆப்போசிட்டில் அந்த சின்ன ஒரு குளம் மாதிரி இருக்கும் அந்த இடத்துல வந்து 6 யானை தண்ணி குடிச்சிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னார். This is all coffee plantations. Wow. It's a private land. Okay. So your boss is the owner of this place? Yeah. This place only, sir. Okay. So from here till there he is the owner? Yeah. Okay. Then you see the clearance Uh-huh. area, you know, see the Oh yes, yes, yes. clearance? These are all That is the forest border. border. The forest people are doing the clearance Okay. because of the, they want to they want to give it like a fencing, Okay, fencing okay. over there. Okay, okay. That's all forest, natural forest. Uh-huh. We call like a dense forest. Oh yes. Tolpeti buffer zone, no? Uh-huh. That one. This is our small dining. Okay. So where do you stay? This is my room, sir. Okay. That is also treehouse, or? No, this is like a small tree house. Oh, okay. So night you will be staying here? Yeah. Okay. If the guest is there or not, I am always staying here on Oh, okay. This is one treehouse? Yeah, this is one tree house. This is not yours. Okay, that one is ours. That one is yours, sir. Okay. Totally how many tree houses? 2. We have four tree houses. 4 tree houses. So this is one more tree house. Yeah, there's a two tree houses there. Okay. This one 1, Ah, 2, 3. Your tree house 4. okay. This one is facing the water hole. Yeah, this one the best one of our premium rooms. Okay. This It's not like a it's not like a city's premium. Uh-huh. It's like a jungle premium. okay, okay. Because of the facing to the watering hole, Uh-huh. every people needs that room only. Hmm. This too does not face water hole. These two also face the these two also facing the tree, but your is very close to Oh, okay. waterfall. இங்கே மொத்தம் பார்த்திங்கன்னா 4 ட்ரீ ஹவுஸ் இருக்குது. நம்ம ரூம் போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா யானை சாணியாக இருக்குங்க. அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம ஸ்டே பண்ணியிருக்க அந்த ட்ரீ ஹவுஸ் தான் வந்து ரொம்ப பெஸ்ட்டு வியூ கிடைக்கும். அந்த வாட்டர் ஹோலுக்கு அப்படியே ஆப்போசிட்டாகவே இருக்குது. Oh, this is that water hole? Oh, wow. That one talking about the yesterday. Uh-huh. 6 elephants are coming and drinking Oh, water. this Finished. is fair. Today we're gonna finish. Uh-huh. இங்கே இருக்கு பாரு ஸ்ட்ரைட்டா. This is where you have that camera? Yeah, we have camera here. Okay. This is where leopard and tigers come here for drinking water. Leopard and tiger, we gonna capture the footage. Uh-huh. So every day you check the footages. சரி, யானையோட சாணி இங்கெல்லாம் இருக்குது. ரூம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுவும் நடு காட்டுக்குள்ளே யாருமே இல்லைங்க, கெஸ்ட்டு நாங்கள் மட்டும்தான் இருக்கோம்.
மொத்தம் 4 ட்ரீ ஹவுஸில் எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்குது. இந்த ஒரு ட்ரீ ஹவுஸ் மட்டும் தான் நம்ம புக் பண்ணியிருக்கோம். இந்த நடு காட்டுக்குள்ளே இன்றைக்கி நைட்டு நம்ம மட்டும்தான் இருக்க போகிறோம். ரூம்லேருந்து அந்த வியூ பார்க்க அவ்வளோ செம்மையாக இருந்ததுங்க. அதே மாதிரி ரூமும் பார்த்திங்கன்னா செம ப்ரீமியமாக சூப்பராகவே இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா 3 பேர் படுத்துக்கலாம், 2 பெட்டு போட்டிருக்காங்க. அதே மாதிரி பாத்ரூமும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாகவே இருந்தது. நம்ம பார்த்திங்கன்னா நைட் சஃபாரி சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிலேருந்தே அவர் மனுன்னு சொல்லிவிட்டு அவர் மேனேஜரு, அவர் வந்து அவங்க ஜீப்பில் வந்து நம்மளை நைட் சஃபாரி கூப்பிட்டு போவாங்க. பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம். அது அடுத்த வீடியோவில் வரும். ஸோ நாங்களும் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் வெளியே அந்த சேரில் உட்காந்துக்கிட்டு அந்த பறவைங்களோட சத்தத்தை கேட்டுட்டு அப்படியே அந்த இயற்கையோட அழகை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருந்தோங்க. செம ஒர்த்தான ப்ராப்பர்ட்டிங்க அது. நானும் ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு எதிர்பார்த்து வரல. பட் இங்கே வந்தப்புறம் தான் அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்கவே. போனோடனே பார்த்திங்கன்னா இந்த மலபார் ஜெயின் ஸ்கூலில் தான் நமக்கு சைட் ஆச்சு. ஸோ நம்ம நைட் சஃபாரி சொல்லியிருக்கனால பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து திரும்பி ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து போகணும். இங்கேருந்து நம்ம 6:30 மணிக்கு கிளம்புவோம். இந்த 6:30 மணிக்கு இந்த காட்டுக்குள்ளே போகிறது எப்படி இருக்குன்னு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் போடுற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும்.